காய்ங்க பசங்க ஸ்கூலில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சரி பால் சூடு பண்ணி கொடுத்துடலான்ட்டு பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் அரிசி ஊறிட்டுருக்கு, இந்த பக்கம் உளுந்து கழுவணும். சிங்க்கு ரொம்ப போய் கிடக்கு. மிஷினில் துணி போட்டிருக்கேன். இன்றைக்கி பெரிய விலங்க வாங்க. என் பொண்ணு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்க அண்ணன் வானா வானா அப்படின்னு சொல்லி கூட்டு போனா. எங்கே போய்க்கிறான்னு தெரில. ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறதா போய்க்கிறாங்க. கீழே போய் பார்க்கலாம். தான் அந்த மாதிரி தான் யாராவது திட்டாங்கன்னா அவங்க அண்ணனை வந்து கூட்டுன்னு போவா. கீழே போயிட்டு குட்டி பாப்பா கிட்ட கேட்டால் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டா. என்னடா இதுன்ட்டு சுற்றி தேடினா மேலே மொட்டை மாடியில் சத்தம் கேட்குது. மொட்டை மாடியில் போய் பார்த்தா அவங்க அண்ணனுங்களை வச்சு சைக்கிள் வச்சு விளையாடிட்டுருக்கு. நான் மேலே மொட்டை மாடிக்கு போகிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிடுவேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் அவங்க அண்ணனுங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டுன்னு போய் விளையாடிட்டுருக்கு. செய்கிற வேலையை விட்டு இவங்க பின்னாடி அலையிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. சரி நம்ம போகலாம், நம்ம போய் உளுந்து கழுவு உக்காந்தோம்னா அதுவே ரொம்ப நேரம், எப்படியும் 1/2 hour ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து கழுவலான்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேங்க. ஊர்லேருந்து அத்தை உடச்சி வாங்கி மிஷினில் உடச்சி கொடுத்தாமிச்சிருந்தாங்க உளுந்து. அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குற உளுந்தை விட வீட்டு உளுந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா தான் உடச்சிருக்காங்க. ஒரு 4-5 டைம் கழுவினாலே கொஞ்சம் நல்லா தான் விட்டுருது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் காலையிலேயே அரிசி நல்லா 4-5 டைம் கழுவி தாங்க ஊற வச்சுருந்தேன். நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சோம்னா டிஃபனுக்கு இட்லி வந்து நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும். நான் காலையிலேயே கழுவி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு 2 டைம் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். அரிசி கழுவின தண்ணி, உளுந்து கழுவின தண்ணியெலாம் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க. மாடு இருந்தால் மாட்டுக்கு ஊற்றுங்க. மாடுலாம் நல்லாவே குடிக்கும். நீ ஏம்மா கீழே ஊற்றுறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கே மாடு இல்லை. மாடு இருந்தால் கண்டிப்பாக நான் மாடுக்கு தான் ஊற்றிருப்பேன். வேஸ்ட்டாக நான் கீழே தான் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி கீழே ஊற்றாதீங்க, மாட்டுக்கு ஊற்றுங்க. மாடு நல்லாவே குடிச்சிடும். அரிசி கழுவியாச்சு, உளுந்து கழுவியாச்சு. 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, நிறைய தான் இருக்கக்கூடாது. துணியும் மிஷினில் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் எது தெரியுமாங்க? மிஷினை நோக்கி கொண்டாந்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறது தான். சின்ன பிள்ளை எனக்கு துணி காய போட ஹெல்ப் பண்ணுறார். எடுப்பா, நீ எடுத்து கொடுத்தாங்க, நான் காய போட்டுக்கிறேம்மா. ஆமா, நீ என்ன பண்ண? ஏன் அடிச்சான் அண்ணன் உன்ன? அப்ப மண்ணுல விளையாடுறது தப்பு இல்ல. அண்ணன் கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்தோம்ல, ஏன் வரல? நீ மண்ணுல விளையாடி தானே உனக்கு மேல எல்லாம் புண்ணு வருது கையில எல்லாம். தப்பால ஏன்டா அடிச்ச? பாப்பா கிட்ட சொல்லி பொறுமையா சொல்லி கூப்பிட்டுன்னு வர வேண்டியதானே. அடிக்கலாமா? தப்பு தானே. சரிப்பா சரிப்பா சரிம்மா, இதுக்கப்புறம் அடிக்க மாட்டான் அண்ணன். நீ அண்ணன் கூப்பிட்ட உடனே வந்துடணும், சரியா? வந்துருவியா? வரமாட்டியா? அப்புறம் அடிதான். வரலன்னா அடிதான். கிளிப் ஒன்னா எடுத்து கொடுக்குறியா அம்மாவுக்கு? என்ன ஐடியா? விளையாட போற. இப்ப கிளிப் வச்சு விளையாட போற, அதான ஐடியா? சரி, தேங்க்யூ. தம்பி எட்ட போய் விளையாடுப்பா. இல்லம்மா, காயிலம்மா, இப்பதானே போட்டது. உள்ளதான் இருக்குமா? அம்மா, நான் குட்டி பேக் எடுத்து போவல அம்மா, அந்த பேக். பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரி பூஜை சாமான்லாம் முன்னாடி நாளே தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை சாமான் கழுவி வந்துட்டேன். பூஜை சாமான் வந்து நான் எப்போவுமே சபீனாவும் லெமனும் வச்சு தாங்க தேய்ப்பேன். சபீனாவும் லெமனும் வச்சு தேய்ச்சி பாருங்களேன், ஒரு வாட்டி டைப் பண்ணி பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு விட்டுருதுங்க. நான் தேய்க்கிறேன் பாருங்கள். அந்த விளக்குலாம் கீழே இருக்கிற விளக்குலாம் ரொம்ப கருப்பாக இருந்தது. சபீனா வச்சு தேய்ச்சாலே சூப்பராக போயிடும். இந்த வேலை செய்கிறது பெருசு இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே இவங்களை சமாளிக்கிறது பெரும் கஷ்டங்க. இந்த பூஜை சாமானை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே அம்மா அண்ணா அடிச்சுட்டான் கிள்ளிட்டான்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டு தாங்க என் பொண்ணு. அவங்களையும் பார்த்துக்கின்னு அவங்க கூடயே அவங்களையும் பார்த்துட்டு விளையாட காட்டிக்கிட்டு அப்படியே நானும் என் வேலையை செஞ்சுட்டே இருந்தேன். சபீனாவில்
நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம வீடு துடைக்கணும், பூஜை சாமான் கழுவுனா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையிலேயே சாமி கும்பிட்றவங்களுக்கு அது செட் ஆகாது. நம்ம முன்னாடி நாளே பூஜை சாமான் கழுவிட்டு வீடெல்லாம் துடைச்சி வச்சோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தாங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அதுக்கு முன்னாடி நாளே பூஜை சாமான் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். காலையிலேயே சாமி கும்பிட்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஒரே விஷயம் தேய்ச்சிட்டுனா வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சபீனாவோட பவர், லெமனோட பவர். ஃபுல்லாக கழுவியாச்சு. பாருங்கள் ஏதோ ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா டவல் வச்சு நல்லா பொழிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சொன்னாங்களே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொன்னாங்களே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.